வணக்கம். நான் இன்றைக்கு இறாலும் உருளைக்கிழங்கும் வச்சு தான் ஒரு ரைஸ் ஒன்று செய்ய போகிறேன். இந்த ரைஸ் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் காலையில் கட்டி கொடுக்கலாம். வேலைக்கு போகிற ஆட்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் நெடுந்தூரம் போகிறண்டாலும் நீங்கள் இதை செய்து கொண்டு போகலாம். பழுதாகாது, ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வீட்டு பாட்டியில் கூட இதை செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ருசியான இறால் சோறு செய்கிறதுக்கு இறாலை நல்லா க்ளீன் பண்ணி கோதை உடைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நடுவில் இருக்கிற இந்த கருப்பொலையும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர். காஷ்மீர் சில்லி பவுடர் விருப்பமில்லாதாக்கள் நார்மல் சில்லி பவுடரும் போடலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் மிளகுத்தூள், அளவுலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கொள்ளுங்க மூடி. ஏன்டா அப்போ தான் நமக்கு இறாலில் அந்த உப்பு அந்த உரைப்பு எல்லாம் ஊறி நல்லா இருக்கும் சாப்பிடக்குள்ள. இதை அப்படி மூடி சைடில் வச்சுட்டு இப்போ முக்கியமான பொடி ஒன்று செய்யணும். இந்த பொடி தான் இந்த இறால் சோறுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு வந்து சாதுவாக வறுத்த கச்சான், காஷ்மீர் சில்லி விருப்பம் இல்லாத ஆக்கள் நார்மல் ரெட் சில்லியும் சேர்க்கலாம். நான் வந்து உரைப்பு கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றதுக்காக சேர்த்தது. உங்களுக்கு உரைப்பு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் நார்மல் மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் சாதுவாக வறுபட்டதுக்கு பிறகு எள்ளும் வறுத்த எள்ளு தான், மூண்டையும் சாதுவாக நான் வறுத்தெடுக்கிறேன். உரமாக கருக விடக்கூடாது. ஒரு அளவில் தீயை வந்து மிதமாக வச்சுட்டு வடிவாக வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க. இந்த எள்ளோட கலரும் அந்த கச்சாண்ட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இந்த பருவத்தில் இறக்கி எடுத்து இதை ஆற வச்சு இதை வந்து கொரப்பாக அரைச்சி வச்சு கொள்ளுங்க. இறால் நல்லா ஊறி இருக்கும். பரமட்டி அதுக்கு பிறகு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு இறால் பொரிக்க தேவையான அளவுக்கு ஓயிலை விட்டுட்டு ஊற வச்ச இறாலை எண்ணெய் சூடானதுக்கு பிறகு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நான் 2 தரம் பொரிச்செடுத்தேன். அந்த இறால் ஓயிலை வந்து நம்ம கருக விடக்கூடாது. மிதமான தீயில் இதை பொரிச்சு எடுக்கணும். இந்த எண்ணெயிலே நம்ம இந்த ரைஸ் செய்ய போகிறோம். இந்த எண்ணெய் வந்து ஆயில் வந்து அந்த இருக்கிற மசாலாவெல்லாம் நமக்கு ரைஸோடு சேர்த்து நல்லா இருக்கும். அதனால் கருக விடாமல் கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு 2 பக்கமும் மாறி மாறி போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த கருக்காது, இல்லாட்டி கசக்கும் ரைஸ் சாப்பிடக்குள்ள. இல்லை உங்களுக்கு இந்த ஆயில் வேணான்னு சொன்னால் நீங்கள் ஊற்றிட்டு சட்டியை கழுவிட்டு ஒரு புதுசாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் செய்யலாம். நான் இதே ஆயிலில் தான் செய்ய போகிறேன். இப்போ பொரிச்சராலாம் பிளேட்டில் மாற்றிட்டுது அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா கூட சூடாக இருந்த ஆயில் வந்து மசாலாவெல்லாம் கறி போயிடும். ஓன் பண்ணிவிட்டு சீரகத்தை சேர்த்துட்டு அடுப்பை திரும்ப ஒன் பண்ணியிருந்தேன். நான் ஒன் பண்ணிவிட்டு அது மிதமான தீயிலான்னு வச்சேன். நான் கூட வச்சா கறி போயிடும். இப்போ வந்து ஒரு துண்டு இஞ்சியும் கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு கிட்ட போட்டு நான் சேர்த்துட்டு உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த ரைஸ் வந்து நல்லா இருக்கும். தட்டி எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை வந்து லோவிலே வச்சுக்கொள்ளுங்க. லோவுக்கு மீடியத்துக்கு இடையிலே வச்சுக்கொள்ளுங்க மிதமான தீயில். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்தேன் நான். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து அந்த ரைஸ் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் சின்ன வெங்காயம் சேர்த்தேன். நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கருகாமலே நான் சமைச்சு எடுத்துட்டேன். பார்த்தாலே தெரியும் இந்த கருப்போல் எதுவுமே இல்லை, கலர் நல்லா இருக்குது. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா கருவேப்பிலையும் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்தேன். நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் வதங்கும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்னதாக ஒரு அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணலாம். இல்லை இதை விட பெருசாக கட் பண்ணுறாலும் கட் பண்ணலாம். இல்லை இதில் சின்னதாக கட் பண்ணுறாலும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. நம்மளோட விருப்பம் தான். கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். ஏன்டா உப்பு வந்து நமக்கு உருளைக்கிழங்கு வேணுமன்றதுக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நான் அவிய விட போகிறேன். ஏன்டா பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் மூடி விட்டால் கொஞ்சம் குயிக்காக அவிஞ்சிடும். அதுக்காக இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆகும்ன்றதுக்காக மூடி அவிக்கிறேன். இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவிஞ்சு நல்லா பொரிஞ்சு வரணும் பொட்டேட்டோ. சில பொட்டேட்டோ வந்து குயிக்காக அவிஞ்சிடும், சில பொட்டேட்டோ கொஞ்சம் லேட் ஆகும். பொட்டேட்டோவை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. பேபி பொட்டேட்டோ நல்லா அது கொஞ்சம் அவிய லேட் ஆகும், நல்லாவும் இருக்கும் நம்ம செய்யக்குள்ள. இப்போ வந்து அவிஞ்சிட்டாண்டு பார்க்குறதுக்கு கத்தியால் வெட்டி பாருங்கள். அப்படி கையால் எண்ணாயிச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சு இதுதான் சரியான பதம் நமக்கு. இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறோம். பெருங்காயம் சேர்த்து அந்த வாயுகள் இருக்காது, அதுக்காக நான் பெருங்காயம் சேர்த்தது. விருப்பமுட்டா சேர்க்கலாம், இல்லாட்டி விடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுக்கிற இறாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரைஸை சேர்த்தோம்னா ரைஸை நான் வந்து பொன்னி அரிசி தான் சமைச்சேன். நான் இப்போது நான் எல்லாத்துக்குமே பொன்னி அரிசி பழகிட்டு எனக்கு
பொன்னி அரிசி நல்லா சமைச்சிட்டு சோறாக்கிட்டு ஆற விட்டுக்கொள்ளுங்க. ஆற விட்டு தான் சேர்க்கணும். நம்ம என்ன ரைஸ் சேர்க்குறண்டாலும் உங்களுக்கு விரும்பின ரைஸ் நீங்கள் இந்த நேரத்தில் சேர்க்கலாம். நான் வந்து பொன்னி ரைஸ் சேர்த்தது உடையவே உடையாது, அப்படியே சோறு முழுசாக இருக்கும். அதனால் கூடுதலாக இருந்தால் பொன்னி அரிசி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரைஸோட நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணாலும் இந்த பொன்னி அரிசி இதை வந்து உடையாது, நமக்கு அப்படியே இருக்குது முழுசாக. இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி எள்ளு, கச்சான்டா வேர்க்கடலை, அதோட காஷ்மீர் சில்லி பவுடர். நீங்கள் அந்த பொடியோட சேர்த்து உப்பு போட்டு அரைக்கிறனால அரைக்கலாம். நான் உப்பு போடாமல் தான் அரைச்சினான். சோறு வந்து உப்பு போடாமல் தான் சமைச்சினான். அதனால் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு எந்த அளவுக்கு அந்த பொடி தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் நமக்கு நல்ல ருசியான வெளியில் கொண்டு போகக்கூடிய பார்ட்டிகளுக்கு வீட்டில் சமைக்கக்கூடியது ரெடி ஆயிரும். ஒரு கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும். இதுவும் விரும்பினா சேர்க்கலாம், இல்லாட்டி விடலாம். வாசத்துக்காக தான் சேர்க்குறது. நமக்கு இப்போ இறால், உருளைக்கிழங்கு சோறு ரெடி ஆகிட்டுது. லஞ்ச் பாக்ஸில் செய்கிறாக்கள் செய்யலாம், வீட்டில் வெளியில் போகிறாக்கள் செய்யலாம், வீட்டில் இருக்கிறாக்களும் செய்து சாப்பிடலாம், பார்ட்டிக்கும் செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரைஸ் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் வந்து புதுசாக செய்வோம் செய்து பார்த்துட்டேன். அந்த ரைஸ் உண்மையிலே நல்லா இருந்தது. எங்களோட வீட்டில் 2 பேரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை, வெளியில் கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ஆயிலில் தான் நமக்கு ஃப்ரையாக எடுக்கிறோம் நாம். அதனால் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் பழுதாகாது செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.